Friends, நம்ம வந்துட்டு 13th chapter பார்த்துட்டு இருக்கோம் chemical bonding. So last classல covalent bondனா என்ன? First வந்து ionic components ஓட characteristics பார்த்தோம். Next covalent bondனா என்ன? அது வரக்கூடிய molecules எப்படி covalent bond formed ஆகுது? So அதுக்கு வந்து 5 illustration பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா அந்த covalent components ஓட characteristics and Fedgen's rule அப்படினா என்னன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டாபிக் தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். So page number 154 இருக்கு. Characteristics of covalent compounds. As said earlier, the properties of components depend on the nature of bonding between their constituent atoms. So நம்ம வந்து ionic components ஓட characteristics பார்க்கும்போதே பார்த்தோம் ஒரு காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூவன்ட் ஆட்டத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்டிங்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். So the components containing covalent bond possess different characteristics when compared to ionic components. So என்ன சொல்கிறாங்கன்னா எந்தெந்த காம்பனன்ட்ஸ் வந்துட்டு covalent bond இருக்கோ அந்த காம்போனன்ட் வந்துட்டு அயனிக் பாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் என்னென்னா ஃபிசிக்கல் ஸ்டேட். Depending on force of attraction between covalent molecule, the bond may be weaker or stronger. அதாவது force of attraction between covalent molecule, அதாவது covalent moleculeக்கு நடுவில் இருக்கக்கூடிய force of attraction தான் வந்துட்டு அது வந்துட்டு ஸ்ட்ராங்கரா வீக்கரா அப்படின்னு வந்துட்டு determine பண்ணும். Thus covalent components exist in gaseous, liquid and solid form. Example, oxygen gas, water liquid, diamond solid. ஸோ இந்த கோவலண்ட் காம்பனன்ட்ஸில் எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா மூணு ஃபார்ம்லேயுமே இருக்கும், கேஷியஸ், லிக்விட் அண்ட் சாலிட் ஃபார்ம். ஸோ மூணு ஃபார்ம்லேயுமே இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வேணா ஆக்சிஜன் கேஸ், வாட்டர் வந்துட்டு லிக்விட், டைமண்ட் வந்துட்டு சாலிட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போதே ஒரு கோவலண்ட் மாலிக்யூலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் வந்துட்டு அந்த கோவலண்ட் பாண்ட் வந்துட்டு வீக்கராக ஸ்ட்ராங்கராக அப்படின்னு டெட்டர்மைன் பண்ணுது. ஸோ அந்த கோவலண்ட் பாண்ட் வந்துட்டு மூணு ஸ்டேட்லேயுமே இருக்கும், கேஷியஸ், சாலிட் அண்ட் லிக்விட்னு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு ஆக்சிஜன் இது வந்துட்டு கோவலண்ட் மாலிக்யூல் தான், கேஸில் இருக்குது, வாட்டர் வந்துட்டு லிக்விட், டைமண்ட் வந்துட்டு சாலிட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. Covalent compounds do not contain charged particles, so they are bad conductors of electricity. So electrical conductivity பார்க்கும்போது covalent compoundsக்கு வந்துட்டு charged particles அதாவது ions வந்து இல்லை. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியோட பேட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ they are bad conductors of electricity. நெக்ஸ்ட்டு மெல்டிங் பாயிண்ட் பாருங்கள். எக்ஸப்ட் ஃபியூ கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ், டைமண்ட், சிலிக்கான் கார்பைட், they have relatively low melting points compared to ionic compounds. ஸோ கோவலண்ட் பாண்டோட மெல்டிங் பாயிண்ட் பார்க்கும்போது சில கோவலண்ட் காம்பவுண்ட் தவிர, அதாவது டைமண்ட், சிலிக்கான் கார்பைட், ஸோ இதை தவிர மற்றதுக்கு எல்லாமே வந்துட்டு லோ மெல்டிங் பாயிண்ட் தான் இருக்கும் அயனிக் காம்பவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு தேர்டு ப்ராப்பர்ட்டி. ஃபோர்த்து பாருங்கள் சால்யூபிலிட்டி. Covalent components are readily soluble in non-polar solvents like benzene, carbon tetrachloride. They are insoluble in polar solvents like water. So ionic component ஓட characteristic பார்க்கும்போது they are soluble in polar solvents தான் வந்துட்டு soluble ஆகும். ஆனால் கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு நான் போலார் சால்வெண்ட்ஸில் தான் வந்துட்டு டிசால்வ் சொல்யூபிள் ஆகுங்கிறாங்க. எந்தெந்த பென்சீன், கார்பன் டெட்ராக்ளோரைட். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் போலார் சால்வெண்ட்ஸில் தான் வந்துட்டு சால்யூபிள் ஆகும். அது வந்துட்டு போலார் சால்வெண்ட்ஸில் சால்யூபிள் ஆகாது அப்படிங்கிறாங்க. இதான் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் பாருங்கள் ஹார்ட்னஸ் அண்ட் பிரிட்டில்னஸ். Covalent compounds are neither hard nor brittle, but they are soft and waxy. ஸோ கோவலண்ட் காம்பவுண்ட் வந்து ஹார்டாகவும் இருக்காது, பிரிட்டிலாகவும் இருக்காது. அது எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டாகவும் வேக்ஸியாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன். கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் undergo molecular reactions in solution and these reactions are slow. ஸோ ரியாக்ஷன் பார்க்கும்போது இந்த கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு மாலிகுலர் ரியாக்ஷன் நடக்கும் சொல்யூஷன்ஸில், ஆனால் அந்த ரியாக்ஷன் வந்துட்டு ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு லாஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட், செகண்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, தேர்ட் ஒன் இஸ் மெல்டிங் பாயிண்ட், fourth one is solubility,
ஃபிஃப்த் ஒன் இஸ் ஹார்ட்னஸ் அண்ட் பிரிட்டில்னஸ் அண்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் ரியாக்ஷன். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படி பார்க்கும்போது ஒரு கோவலன்ட் மாலிக்யூல், அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ஒரு மாலிக்யூலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் வந்துட்டு அந்த பாண்டு வந்துட்டு வீக்கராக ஸ்ட்ராங்கராக டெட்டர்மைன் பண்ணுது. ஸோ அந்த கோவலன்ட் பாண்ட் வந்துட்டு 3 ஸ்டேட்லேயுமே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, கேஷியஸ், லிக்விட், சாலிட் ஃபார்மில். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு கேஸுக்கு ஆக்சிஜன், லிக்விடுக்கு வாட்டர், சாலிடுக்கு டைமண்ட். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னு பார்க்கும்போது கோவலன்ட் காம்பவுண்டுக்கு வந்துட்டு எந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸும் இல்லை. ஸோ தே ஆர் பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நெக்ஸ்ட்டு மெல்டிங் பாயிண்ட் பார்க்கும்போது சில கோவலன்ட் பாண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸை தவிர, அதாவது டைமண்ட், சிலிக்கான் கார்பைடை தவிர மற்றதுக்கு எல்லாமே லோ மெல்டிங் பாயிண்ட் தான் இருக்கும் அயனிக் காம்பவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு சால்யூபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் போலார் சால்வன்ஸில் தான் சால்யூபிள் ஆகும், போலார் சால்வன்ஸில் சால்யூபிள் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட்னஸ் அண்ட் பிரிட்டில்னஸ் பார்க்கும்போது கோவலன்ட் காம்பவுண்ட் வந்துட்டு ஹார்டாகவும் இருக்காது, பிரிட்டிலாகவும் இருக்காது, அது வந்துட்டு சாஃப்டாகவும் வேக்சின் இதில் வந்துட்டு இருக்குங்கிறாங்க. ஸோ ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது கோவலன்ட் காம்பவுண்ட்ஸில் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு நடக்கும் சொல்யூஷன்ஸில், ஆனால் அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் we will move on to Fagans rule. ஸோ Fagan ரூல்னா என்ன? As we know, a metal combines with non-metal through ionic bond. நமக்கு தெரியும் மெட்டல் வந்துட்டு நான் மெட்டல் கூட எப்படி கம்பைன் ஆகும், அயனிக் பாண்ட் மூலிமா கம்பைன் ஆகும். The compounds so formed are called ionic compounds. ஸோ அதுலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அயனிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். A compound is said to be ionic when the charge of a cation and anion are completely separated. ஒரு காம்பனண்ட்டை நம்ம எப்போ அயனிக் அப்படின்னு சொல்லுவோன்னா அந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கேட்டையானும் ஆனியானும் கம்ப்ளீட்டாக செப்பரேட் ஆன பிறகு தான் நம்ம அந்த காம்பவுண்டை அயனிக் அப்படின்னு சொல்லுவோம். பட் in 1923 Casimir Fagans found through his X-ray crystallographic studies that some of the ionic components show covalent characters. ஆனால் நம்ம இப்படி தான் நினச்சோம், ஆனால் 1923 Casimir Fagans அப்படிங்கிற வந்துட்டு ஒன்று கண்டுபிடிச்சாரு. அவரோட எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபிக் டெக்னிக் ஸ்டடீஸில் என்னென்னா சில அயனிக் காம்பனன்ட்ஸுக்கு கோவலண்ட்டோட கோவலண்ட் காம்பவுண்டோட கேரக்டர்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாரு. Based on this, he formulated a set of rules to predict whether a chemical bond is ionic or covalent. ஸோ இதை பேஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, சில ரூல்ஸை வந்துட்டு செட் பண்ணி அதை ப்ரெடிக்ட் பண்ணி சில ரூல்ஸை வந்துட்டு செட் பண்ணுறாரு. எதுக்காகனா அந்த கெமிக்கல் பாண்ட் வந்துட்டு அயனிக்காக கோவேலண்ட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. Fagan's rules are formulated by considering the charge of cation and relative size of the cation and anion. ஸோ Fagan's rule எதை ஃபார்முலேட் பண்ணுது, ஒரு சார்ஜோட அதாவது கன்சிடரிங் த சார்ஜ் ஆஃப் த கேட்டையான் அந்த ரிலேட்டிவ் சைஸ் ஆஃப் த கேட்டையான் அண்ட் ஆனியான், ஒரு சார்ஜோட கேட்டையானையும் கேட்டையான் அண்ட் ஆனியானோட சைஸை வந்துட்டு கன்சிடர் பண்ணுது அப்படிங்கிறாங்க. When the size of a cation is small and that anion is large, the bond is of more covalent character. Suppose ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டையான் சைஸ் வந்துட்டு ஸ்மாலாவோ ஆனியான் சைஸ் வந்துட்டு லார்ஜாவோ இருந்தால் அந்த பாண்டு வந்துட்டு கோவேலண்ட் கேரக்டர்ஸை கொடுக்கும். சப்போஸ் கிரேட்டர் த சார்ஜ் ஆஃப் கேட்டையான் கிரேட்டர் வில் பி த கோவேலண்ட் கேரக்டர். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா கிரேட்டர் த சார்ஜ் கேட்டையானோட சார்ஜ் வந்துட்டு அதிகமாக இருந்ததுன்னா கிரேட்டர் வில் பி கோவலண்ட் கேரக்டர். ஸோ கோவலண்ட் கேரக்டர்ஸ் வந்துட்டு கிரேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு முன்னாடியே தெரியும் மெட்டல் வந்துட்டு ஒரு நான் மெட்டல் கூட எப்படி கம்பைன் ஆகும்னா அயனிக் பாண்ட் கூட கம்பைன் ஆகும். அதைத்தான் நம்ம வந்துட்டு அயனிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு காம்பவுண்டை நம்ம அயனிக் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கேட்டையானும் ஆனியானும் கம்ப்ளீட்டாக செப்பரேட் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இது 1923 இந்த ஃபெஜன் அப்படிங்கிற வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா அவரோட எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபிக் ஸ்டடீஸில் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா சில அயனிக் காம்பவுண்ட்ஸுக்கு கோவேலண்ட் கேரக்டர் இது இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் என்ன கொண்டு வராருன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொண்டு வராரு. ஒரு பாண்டு வந்துட்டு கெமிக்கலாக அயனிக்ஸாக ஒரு கெமிக்கல் பாண்ட் வந்துட்டு அயனிக்காக கோவேலண்ட்டாக அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ ஃபெஜன்ஸ் ரூல் வந்துட்டு என்ன ஃபார்முலேட் பண்ணுறாரு அப்படின்னா எதை கன்சிடர் பண்ணி ஃபார்முலேட் பண்ணுறாருன்னா
ஒரு கேட்டையானோடைய சார்ஜையும் அதோட சைஸ் கேட்டையான ஆனையானோட சைஸை ரிலேட்டிவ் சைஸையும் இது பண்ணி அவர் வந்துட்டு ஃபெஜைன்ஸ் ரூலை வந்துட்டு ஃபார்முலேட் பண்ணுறாரு. சப்போஸ் ஒரு கேட்டையானோட சைஸ் ஸ்மாலாக இருந்து ஆனையோனோட சைஸ் லார்ஜாக இருந்ததுன்னா அந்த பாண்டு வந்துட்டு கோவலன்ட் கேரக்டர் இருக்கும். சப்போஸ் கேட்டையோனோட கிரேட்டர் த சார்ஜ் ஆஃப் த கேட்டையான் கிரேட்டர் வில் பி த கோவலன்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு அவர் கண்டுபிடிச்சது. ஸோ பாருங்கள், அயனிக் கோவலன்ட். ஸோ அயனிக்கு வந்துட்டு லோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், லார்ஜ் கேட்டையான் இருக்கும், ஸ்மால் ஆனையான் இருக்கும். ஆனால் கோவேலண்ட்டுக்கு வந்துட்டு ஹை பாசிட்டிவ் சார்ஜ், ஸ்மால் கேட்டையான் அண்ட் லார்ஜ் ஆனையான்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இன் சோடியம் குளோரைடு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து சோடியம் குளோரைடு எடுத்திருக்காங்க. லோ பாசிட்டிவ் சார்ஜ், எ ஃபேர்லி லார்ஜ் கேட்டையான் and relatively small anion make the charges to separate completely. So sodium chloride பார்க்கும்போது low positive charge அதாவது +1, அது வந்துட்டு fairly large cation and relatively small anion makes the charges to separate completely. ஒரு சின்ன ஆனையான் தான் வந்துட்டு அந்த சார்ஜை வந்துட்டு செப்பரேட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக செப்பரேட் பண்ணுதுங்கிறாங்க. ஸோ இட் இஸ் அயனிக். ஸோ அதனால் என்ன சொல்கிறோம், அயனிக் அப்படின்னு சொல்கிறோம். In aluminum triiodide higher is the positive charge. ஆனால் அலுமினியம் ட்ரையோடைடு என்ன இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் தான் ஹையாக இருக்குது. larger is the anion and there's no complete charge separation. ஆனால் வந்துட்டு அங்கே வந்துட்டு லார்ஜர் என்னவா இருக்குது, ஆனையானாக இருக்குது. ஆனால் வந்துட்டு அங்கே கம்ப்ளீட் சார்ஜ் செப்பரேஷன் நடக்கலை. ஸோ அதனால் அதை என்ன சொல்கிறோம், கோவேலண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பாருங்கள், இந்த ஃபாலோயிங் பிக்சர் பார்த்து புரிஞ்சுக்கலாம் நீங்கள். இதான் வந்துட்டு ரிலேட்டிவ் சார்ஜ் செப்பரேஷன் ஆஃப் அயனிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் சொல்கிறாங்க. ஸோ ஃபெஜன்ஸ் ரூல் அப்படின்னு பார்க்கும்போது அயனிக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், கோவலண்ட்டுக்கு வந்துட்டு ஹை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அயனிக்கு வந்துட்டு லார்ஜ் கேட்டையான் இருக்கும், கோவலண்ட்டுக்கு வந்துட்டு ஸ்மால் கேட்டையான் இருக்கும். அயனிக்கு வந்துட்டு ஸ்மால் ஆனையான் அண்ட் கோவலண்ட்டுக்கு வந்துட்டு லார்ஜ் ஆனையான் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு கோவலண்ட் காம்பவுண்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஃபெஜன்ஸ் ரூல்னால் என்ன, அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அவர் எப்படி அதை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸில் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.